குடும்பஸ்தன் மணிகண்டனுக்கு மேரேஜ் அது. ஸோ மேரேஜ் பண்ணான்னா குடும்பஸ்தனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் அந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இதில் என்னென்னா மணிகண்டனோட ஒய்ஃபுக்கு வந்து அந்த மாமனார் மாமியார் பிரச்சனை அது என்ன வருது, இது வந்து ஒரு ஜாதி விஷயமும் உள்ள கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணிகண்டனோட அக்கா ஹஸ்பண்ட் குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். மணிகண்டன் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பொசிஷனில் இருக்கார். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில வந்து அவர்கிட்ட நான் வந்து என் மானத்தை வந்து லூஸ் பண்ணக்கூடாது, கெத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் இதை பற்றி தான் அந்த படம் வந்து போயிட்டுருக்கு. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. பெருசாக கமர்ஷியலாக எடுக்காமல் ரொம்ப ஒரு நேச்சுரலாக ஒரு ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி இந்த படத்தில் ஃபுல்லாக இருக்குது. படம் ஃபுல்லாக வந்து டார்க் ஹியூமர் ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஒரு சில டார்க் காமெடி வந்து ஒர்க் அவுட் இருக்குது. படத்தில் வந்து ஒரு மேஜர் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகுது தான் படத்தில் மெயின் மைனஸு. அதே மாதிரி தேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் எனக்கு வந்து ஒரு சில காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வந்து பின்னி படம் எடுத்துட்டாரு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இமோஷன்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் அவரோட ஆக்டிங்கும் வந்து நம்ம சொல்ல தேவையில்ல. அவரும் வேறு ரேஞ்சில் நடிச்சுட்டு 2 பயங்கரமான நடிகர்கள் அவங்கவுங்க கேரக்டரை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நடித்து அதை அப்படியே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயினுக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். பட் அவங்களுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி டெக்னிக்கலாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கு, கேமரா, எனி டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் ஒரு யங்கான டீம் தான், யூத் டீம் தான். எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் அந்த காமெடி மாத்திரம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் இருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் வேறு ரேஞ்சில் இருக்கும். படம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பரான கருத்து வச்சுருக்காங்க.